இல்லை மக்கா இல்லை ஒரு இன்ட்ரெஸ்டிங் தீர்ப்பு வந்திருக்கு சொல்கிறேன் கேட்டுங்களேன். இல்லை இந்த 2016 சட்டசபை எலெக்ஷன் நடந்துச்சுலாம், அதில் திருநெல்வேலி மாவட்டம் இந்த ராதாபுரம் தொகுதி. அதெல்லாம் அதிமுக சார்பாக இன்புத்தரையும் திமுக சார்பாக அப்பாவும் போட்டிட்டாவோ. அப்பா யாரும் தெரியுமா? இல்லை போன இதில் வந்து சட்டசபை சபாநாயகராக இருந்தார்லாம், அவர் தான். இல்லை எலெக்ஷன் முடிஞ்சு ரிசல்ட் வந்துச்சு, இன்பதுரை ஜெயிச்சு விட்டாருன்னு சொல்லிவிட்டாங்க. ஆனால் அப்போ இருந்தே அப்பாவும் சண்டை போட்டாங்க. ஏன்னா போஸ்டல் ஓட்டை என்னலை, கடைசி கட்ட இதில் வந்து பிரச்சனை நடந்தது, ஒழுங்கா என்னலை அப்படின்னு சொல்லி அவர் சந்தேகத்தை கிளப்பினாங்க. 49 ஓட்டு வித்தியாசத்தில் தான் இன்பதுரை ஜெயிச்சிருக்காங்க. அதனால பிரச்சனை பெருசாயிட்டு கோர்ட்டுக்கும் போயிட்டு 2016 முடிஞ்சு, 2021 எலெக்ஷன் முடிஞ்சு, 2026 எலெக்ஷனே முடிஞ்சு போச்சு. அதுக்கு இப்போ தீர்ப்பு வழங்கியிருக்காங்க இன்பதுரை ஜெயிச்சது செல்லாதுன்னு. இல்லை அதாவது அவர் எந்த பயனும் இன்னும் அடைய முடியாதுன்னு. 5 வருஷம் அவங்க ஜாலியாக ஆட்சி செஞ்சு எம்எல்ஏவாக இருந்து அவர் போயிட்டாரு. இப்போ தீர்ப்பு வந்திருக்கு. இது எனக்கு என்ன ஞாபகம் வருது, அந்த கவுண்டமணி ஒரு படத்தில் சொல்லுவோம்லாம், இனி வயசுக்கு வந்தா என்ன வராட்டி என்ன அப்படிங்கிற மாதிரி இருக்கு. ஆனால் ஏதோ ஒரு 10 வருஷம் கழிச்சு வந்தனால அப்பா கொஞ்சம் சந்தோஷமா இருக்காரு. சரி இருக்கட்டும்.